ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். ஒரு ஸ்டாக் எடுத்தோம்னா சில டைம் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ இல்லை சில டைம் 10 வருஷம் கூட ஒரே ப்ரைஸ்க்குள்ளே இருந்துட்டு சடனாக ஒரு டைம் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னா சிம்பிளாக அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாமே, ஏதாவது ஒரு ஸ்டாக். அது வந்து இப்போ 2008 வந்து ஒரு 370 ரூபாய் அப்படிங்கிற ஹை வந்து போயிருக்கு. அப்புறம் பல வருஷமாக அதை டச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 2017 அது என்ன பண்ணுது, அந்த ஹையை தாண்டுது, ஒரு 430 ரூபாய் அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கலாமே. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தன் வெப்ல வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தன் வெப்பில் லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரீசெண்டாக பேசினோம் பார்த்தீங்களா, 2008 வந்து 370 ரூபாய் அப்படிங்கிற ஹை வந்து போயிட்டு ஆஃப்டர் தட் இந்த கன்சாலிடேஷனை பாருங்கள் கம்ப்ளீட்டாக. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு 2017 என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசினதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் பார்த்த ஒரு பிரேக் அவுட். ஓகே, இப்போ இதேமாதிரி நீங்கள் ஒரு சில பிரேக் அவுட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, மல்டி இயர் பிரேக் அவுட்ஸ். அது என்னங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்குவேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனர் எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு ஜஸ்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இதில் அனலைஸ் ஸ்டாக்ஸ் ஆன் ஸ்கேனெக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனெக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பேசிக்லேருந்து பில்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கிரியேட் அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம சில ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டிலும் ஒரே ஒரு ஃபில்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ப்ரைஸ் அண்ட் வால்யூமில் வந்துட்டு ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இப்போ அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹை ப்ரைஸை ஒரு டைம் டச் பண்ணுங்கள். இதில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஈக்குவல் டு அப்படிங்கிறத மோர் தென் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பெராமீட்டரில் வந்துட்டு எகெயின் ஹை ப்ரைஸே வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதா முக்கியம். இப்போது மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால நீங்கள் 3 வருஷமோ 5 வருஷமோ கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு இயர்லி பேஸ்டில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே இந்த கீழே வந்து இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்க்ரீனர். இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 54 ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, இதில் ஃபில்டராகி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரீனரை நம்ம சேவ் பண்ணி வச்சிடணும். ஓகே, சேவ் கொடுத்து இந்த இடத்துல வந்து அந்த மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரீனர்ஸில் ஓகே மை சேவ்டு ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபில்டரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, த்ரீ இயர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். பட் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக என்ன ஆகும்னா தன் சார்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வீக்லி ஆர் டெய்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரேக் அவுட்ஸ் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு கிளியராக விசிபிள் ஆகும். இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா இது ஆல்ரெடி வந்து ரொம்ப பெரிய ஒரு புல் ரனில் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ப்ராப்பரான பிரேக் அவுட்ஸ் இல்லை. பட் இது வந்து என்ன அப்படின்னா அந்த 52 வீக்ஸ் ஹை அண்ட் தென் வந்து 3 இயர்ஸும் தாண்டி இது போகிறதுனால நமக்கு இதில் அப்பியர் ஆகிருக்கு. இப்போ மேபி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து எடுப்போம். ஓகே, இப்போ இது வந்து என்ன ஸ்டாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐ திங்க் இந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக அந்த பிரேக் அவுட் வந்து தெரியும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதுதான் வந்து ஹை. ஓகே, கரெக்டுங்களா? இது வந்து என்ன டைமில் போயிருக்குன்னா 2024 வந்து போயிருக்கு. ஓகே, செப்டம்பர் மந்த் வந்து போயிருக்கு. இப்போ இது வந்து பிரேக் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதுக்கடுத்து இதை வந்து வீக்லியில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வீக்லிலையும் மார்க்கெட் என்ன தான் ஆக போகுது,
இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக் அவுட் ஸ்டாக்காக வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்குது. இப்போது இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி இந்த பிரேக் அவுட்ஸை எப்படி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு சார்ட்டோட நீங்கள் ஜஸ்ட் இப்படி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டேட்டாஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பிரேக் அவுட்ஸை எடுத்துக்கலாமே. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு பிரேக் அவுட்டு. அதாவது இந்த ஹை வந்து செப்டம்பர் 17 நடந்திருக்கு. அந்த ஹை அடுத்து எப்போ பிரேக் ஆகிருக்கு, உங்களுக்கு 24 தான் வந்து பிரேக் ஆகிருக்கு. இப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. அண்ட் தென் இதே இடத்துல ரீடெஸ்ட்டும் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போது இந்த பிரேக் அவுட் நடக்குது பார்த்தீங்களா, ஈவன் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் அவுட்டில் என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரேக் அவுட் ஆகும்போதே வந்து என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான என்ட்ரின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு கன்சர்வேட்டிவாக தான் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எகெயின் இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட்டுக்கு வருதாங்கிறத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வரும்போது நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணுறது வந்து கன்சர்வேட்டிவான என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் என்ட்ரியில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் தென் ரிவார்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் வருதா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் அலர்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல நோட்ஸில் வந்து ரீடெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். இது வந்து தன் ஆப், வெப்பு அண்ட் தென் தன் சார்ட்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது வந்து செகண்ட் ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கிறது. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஸோ இதையுமே ட்ரேடிங் வியூங்கிறத கொடுங்க. இப்போ இந்த பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டிகிட்ருக்கேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னம்னா இதில் இதுக்கு முன்னாடி நடந்த பிரேக் அவுட்ஸ் வந்து இதுதான். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆஃப்டர் தட் இது அதே இடத்துல வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு என்ன ஆயிருக்கு, இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு இது வந்து இந்த ஸ்க்ரீனர்லேயே அப்பியர் ஆகிருக்கு. இதில் ரொம்ப ஷார்ட்டராக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அந்த பிரேக் அவுட்ஸ் வந்து தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த கேண்டிலில் அக்டோபர் 1 ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே வருது, ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் நம்மளோட டிசிஷன்ஸை வந்து எடுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். UNO. ஓகே, ஸோ இது வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுலேயுமே டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த கரண்ட் கேண்டில் தான், கரண்ட் டே தான் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அண்ட் தென் ஈவன் நீங்கள் வீக்லியில் வச்சு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு மல்டி இயர் பிரேக் அவுட்டாக வந்து இருக்கும். அட்லீஸ்ட் ஐ திங்க் ஒரு 1 இயராவது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு எகெயின் ஃபர்தராக மேலே போயிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்காக இதில் இருக்கிறத எடுத்து பார்க்கணும். இதில் 54 ஸ்டாக் இருக்குது. 54 ஸ்டாக் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் 54 ஸ்டாக்கை வந்து ஈஸியாக பார்க்கலாம். இப்போ ஈவன் நம்ம ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் மாத்திரம். இப்போ இந்த ஸ்டாக்குமே அதே தான். உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டு ரீடெஸ்ட் முடிச்சுட்டு அண்ட் அகெயின் மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ இதுவுமே வந்து ஒரு ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதில் வந்து அப்பியர் ஆகுது. இப்போது 54 ஸ்டாக் இருக்குது. ஸோ 54 ஸ்டாக்கும் எனக்கு பார்க்குறது கொஞ்சம் டவுட்டு தான். அவ்வளோ ஸ்டாக்ஸ் நான் பார்க்க மாட்டேன், கம்மியாக தான் நான் பார்ப்பேன். அப்படின்னா ஒரு 2-3 ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபில்டர். இப்போது இந்த இண்டெக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்தெந்த இண்டெக்ஸில் இருக்கிற பிரேக் அவுட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி 500 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நிஃப்டி 500ல் இருக்கிற ஸ்டாக்ஸில் எதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏத்தர் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதை வந்து ஜஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மேபி நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ தான் வந்து நேற்று பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் தென் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிரேக் அவுட்ஸை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அடுத்து இது வந்து இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் வைஸ்.
இப்போ ஒரு சில செக்டாரில் இப்போ பெட்ரோலியமாக இருக்கலாம், இல்லைனா ஆட்டோமொபைலாக இருக்கலாம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பேஸ்டோ இல்லை செக்டார் பேஸ்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி உங்களோட இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து முக்கியமானதுன்னா மார்க்கெட் கேப். இப்போ மார்க்கெட் கேப் படி இப்போ லெட்ஸே வந்து ஒரு மிட் கேப்பில் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணலாம். இப்போது நான் இண்டெக்ஸை வந்து எடுத்து விட்டுட்டேன், மார்க்கெட் கேப்பை மட்டும் வச்சு நான் மிட் கேப் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஸ்மால் கேப் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கம்ப்ளீட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரும். ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா எப்படி மல்டி இயர் பிரேக் அவுட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது. நம்ம இதில் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 இயர்ஸ்க்குள்ளே இப்போ 1 இயர் அப்பியர் ஆகும், 2 இயர்ஸ் அப்பியர் ஆகும், 3 இயர்ஸில் இருக்கிறதும் அப்பியர் ஆகும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு 5 இயர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் இந்த டைம் ஃப்ரேமில் இதை வந்து 5 இயர்ஸாக வந்து ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் எப்படி இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஸ்க்ரீனர் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், இதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களோட தன் அக்கௌண்ட்டில் இருந்துமே இந்த ஸ்கேனக்ஸில் இந்த ஸ்க்ரீனரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் நீங்கள் பார்த்த சில மல்டி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.